வணக்கம். ஒரு பயங்கரமான கோபத்தை வெறும் அன்பான வார்த்தைகளால ஜெயிக்க முடியுமா? இன்னைக்கு நாம பார்க்க போற கதை உண்மையிலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல போகுது. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இப்ப யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பயங்கரமா கட்டுக்கடங்காத கோபத்துல இருக்காங்க. அவங்கள எப்படி சமாதானப்படுத்துவீங்க? இதுதான் இன்னைக்கு நம்ம கதையோட முக்கியமான கேள்வி. நம்ம கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு லோக்கல் சர்க்கஸ்ல. அங்க ஒரே குழப்பமும் கூச்சலுமா இருக்கு. அங்க பாருங்க, போஸோன்னு ஒரு யானை அதுக்கு மதம் பிடிச்சு பயங்கர கோபத்துல நிக்குது. அது சும்மா நிக்கல, அதோட பாகனையே தாக்கி இருக்கு. அந்த இரும்பு கூண்டுக்குள்ள ஒரே பிளீரல் சொத்தம் இங்கும் அங்கும் அலைஞ்சிட்டு இருக்கு. அதோட கண்களை பாத்தீங்கன்னா கோபத்துல ரத்த மாதிரி செக்க செவேல்னு இருக்கு. நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்லைடை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அந்த யானையை கட்டுப்படுத்த என்னெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னு பாருங்க. பாக சாட்டையால அடிச்சிருக்காரு, ஆனா என்னாச்சு? அதோட கோபம் இன்னும் அதிகம்தான் ஆச்சு. முரட்டுத்தனமா அடக்க பார்த்தாங்களா? அதுவும் சுத்தமா ஃபெயிலியர். இது நிலைமை இன்னும் மோசமாக்கிடுச்சு, அவ்வளோதான். வேற வழியே இல்லாம ரொம்ப கஷ்டமான ஒரு முடிவுக்கு வராங்க. போஸோவை சுட்டு கொள்றது தான் ஒரே வழின்னு முடிவு பண்றாங்க. கதை இதோட முடிஞ்சுதுன்னு எல்லாரும் நினைக்கும் போதுதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் ஒருத்தர் வராரு. அவர் கொண்டு வந்த ஐடியா முற்றிலும் வேற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு பெரிய கலவரத்துக்கு நடுவுல கூட்டத்தில இருந்து ரொம்ப ஒல்லியா, ரொம்ப சாதாரணமா ஒருத்தர் மெதுவா முன்னாடி வராரு. அவரோட தோற்றத்தை பார்த்தா யாருமே அவரை பெருசா மதிக்க மாட்டாங்க. அந்த பிரம்மாண்டமான யானையோட கோவத்துக்கும் இவரோட அமைதிக்கும் சம்பந்தமே இல்ல. அவரு அங்கிருந்த அதிகாரி கிட்ட கேட்ட ஒரு விஷயம் அங்கிருந்த எல்லாரையும் அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிடுச்சு. தயவு செஞ்சு அந்த கூண்டை துறங்க, நான் உள்ள போய் அதை சமாதானப்படுத்துறேன்னு சொல்றாரு. சும்மா யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஆபத்தான கோரிக்கை. இப்போ நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். அந்த மனுஷனுக்கும் அந்த யானைக்கும் நடுவுல நடந்த அந்த அமைதியான ஆனா ரொம்ப ஆழமான உரையாடல கொஞ்சம் கவனமா கேளுங்க. அந்த மனுஷன் அந்த யானை கிட்ட போனதும் பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா? என் செல்வமே. கவனிச்சிங்களா? இதுல எந்த அதிகாரமும் இல்ல, மிரட்டல் இல்ல, கட்டளை இல்ல. ரொம்ப ரொம்ப மென்மையா அன்பா ஆரம்பிக்கிறாரு. அவரோட பேச்சை தொடர்ந்து கேளுங்க. நீ நிஜமாவே என் செல்லம், என் ராசாத்தி, என் தங்கம், நாங்க எல்லாரும் உன்னை எவ்வளோ நேசிக்கிறோம் தெரியுமா? மெதுவா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பாருங்க, முரட்டுத்தனத்துக்கு பதிலா பாசத்தை ஒரு கருவியா பயன்படுத்துறாரு. இதுதான் அவரோட டெக்னிக். இங்க பாருங்க அந்த மாற்றம் எப்படி படிப்படியா நடக்குதுன்னு. முதல்ல போஸோ அதோட கோபமான நடையை நிறுத்துது. அப்புறம் அந்த மனுஷனோட குரலை ரொம்ப உன்னிப்பா கேட்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அதோட உடம்புல இருந்த இறுக்கம் எல்லாம் தளர்ந்து போகுது. கடைசியா ஒரு சின்ன குழந்தை மாதிரி மெதுவா ஒரு சத்தம் போட்டுட்டு முழுசா அமைதியாயிடுச்சு. என்ன ஒரு அற்புதம்! இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த மனுஷன் கையில எத்தனை சாட்டை இருந்துச்சு? 0. எத்தனை மிரட்டல் வார்த்தைகள் சொன்னாரு? 0. எத்தனை கட்டளைகள் போட்டாரு? அதுவும் 0. சரி, இதனால என்னாச்சு? இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான பாடம் என்ன? அத பத்தி இப்ப பார்க்கலாம். அப்போ யார் அந்த மர்மமான நபர்? அவர் வேற யாரும் இல்ல, உலக புகழ்பெற்ற ஞானி டாயின்பி கில்ஸ். விலங்குகளோட மனசு புரிஞ்சுக்கிறதுல அவர் ஒரு பெரிய வல்லுனர். இப்ப புரியுதா அவரோட அணுகுமுறை ஏன் வேலை செஞ்சதுன்னு? அப்போ இந்த அன்பின் மொழினா என்ன? இந்த ஸ்லைடு அது அழகா விளக்குது பாருங்க. அது ஒன்றும் இல்ல, பாசம், மென்மை, அடுத்தவங்க உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கறது, இதெல்லாம் வச்சு பேசுற ஒரு முறை தான். முரட்டுத்தனத்தாலையும் பயத்தாலையும் சாதிக்க முடியாததை கூட இந்த அன்பின் மொழியால சாதிக்க முடியும். இந்த சார்ட்டை பாருங்க, 2 விஷயத்தையும் எவ்வளவு தெளிவா ஒப்பிடுதுன்னு. ஒரு பக்கம் வலுக்கட்டாயம், அதோட ரிசல்ட் என்ன? படு தோல்வி. இன்னொரு பக்கம் பாசம், அதோட ரிசல்ட் மிக பெரிய வெற்றி. இதுல இருந்து என்ன தெரியுது? சில நேரங்கள்ல மென்மைதான் வலிமையை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. சரி, இந்த கதையெல்லாம் கேட்டாச்சு. இதுல இருந்து நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன பாடம் இருக்கு? நிச்சயமா இருக்கு. நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் இதோ. முதல்ல, நாமளும் அன்போட மொழிய பேச கத்துக்கணும். 2வது, தேவையில்லாம கடுமையான மனசை புண்படுத்துற வார்த்தைகளை தவிர்க்கணும். மென்மையா பேசினா யார வேணாலும் சமாதானப்படுத்தலாம், கவரலாம். ஏன்னா பாசத்துக்கு இதயங்களை ஜெயிக்கிற ஒரு அபாரமான சக்தி இருக்கு. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்திலேயா இருக்கலாம், வேலை செய்யற இடத்துலயா இருக்கலாம், இல்ல நண்பர்கள் கிட்டயா இருக்கலாம், எங்க இந்த அன்பின் மொழியை பயன்படுத்தி நீங்க ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.